அன்பே சிவ ஒரு பாட்டு பாட போகிறேன். கார்த்திகை மாசம் பிறந்ததுமே இறைவனை தேடி சென்றிடுவோம். கார்த்திகை மாசம் பிறந்ததுமே இறைவனை தேடி சென்றிடுவோம். அவர் கால்களிலே நாம் படிந்திடுவோம். சரணங்கள் பலவே சொல்லிவிட்டு இறைவனை நாமே உணர்ந்திடுவோம். சரணங்கள் பலவே சொல்லிடுவோம். இறைவனை நாமே உணர்ந்திடுவோம். மாலைகள் பலவே போட்டுவிட்டு விரதங்கள் நாமே இருந்திடுவோம். மாலைகள் நம்மளே போட்டுவிட்டு விரதங்கள் நாமே இருந்திடுவோம். இறைவன் இருப்பதை உணர்ந்திடவே காலையில் இறைவனை தேடி செல்வோம். இறைவனை நாமே உணர்ந்திடவே காலையில் இறைவனை தேடி செல்வோம். சரணம் சரணம் ஐயப்போ சரணம், சரணம் சரணம் ஐயப்ப சரணம். சொல்லும்போது மனதே தெளியும். சரணம் சரணம் ஐயப்போ சரணம் என்றே சொல்லி உள்ளத்தை தெளியும். அவரே இருக்கும் இறைவனை உணர்வோம். இறைவன் இருப்பதை நாமே உணர்ந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்றே சொல்லி சென்றிடுவோம். தீப ஒளியை காண்போமே. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்றே சொல்லி சென்றிடுவோம். தீப ஒளியை காண்போமே. இறைவனை அதிலே கண்டிடுவோம். ஐயப்போ சரணம் சொல்லிடுவோம். ஐயனை அதிலே கண்டிடுவோம். ஐயப்போ சரணம் சொல்லிடுவோம். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கின்றது. ஐயன் இருக்கின்றது. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு புகழை அடைந்திடுவோம். அடைந்திடுவோம். துன்பத்தை எல்லாம் தீர்ப்பவரே அவர் கருணை உள்ளம் கண்டவரே. துன்பத்தை எல்லாம் தீர்ப்பவரே அவர் கருணை உள்ளம் கொண்டவரே. ஐயப்போ ஐயப்போ என்று சொல்ல துன்பமெல்லாமே தீர்ந்திடுமே. இதையே நாமே பயன்படுத்தி தினமும் இறைவன் ஆலயம் செல்வோம். இதுவே நல்ல ஒழுக்கத்தின் பாதையே. நாமே இதையே பயன்படுத்து. அதிலே இறைவனை நீ காணு. அது நன்மையே உலகுக்கு செய்திடையா. அன்பே சிவம் என்று வாழ்ந்திடையா. நீ துன்பமெல்லாமல் இருந்திடுவாய். அன்பே சிவம்.